பொருளாளர் மௌலவி அல்ஹாஜ் முகமது யாசின் யூசுஃபி அவர்கள் பேசுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, நாமெல்லாம் இந்த புதிய பள்ளியுடைய திறப்பு விழாவிலே நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பள்ளிவாசல் எல்லாம் உருவாக்கப்படுவதற்குரிய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பள்ளிவாசல் உலகளாவிய அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிறது. எங்கும் நாம் பள்ளிவாசலை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசலுடைய தேவை என்ன, நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டி வைத்திருக்கிறோம், இதனுடைய அவசியம் என்ன என்பதை எல்லாம் ஒட்டுமொத்த சமூகமும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே பள்ளிவாசலுடைய அவசியம், தேவை என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான், இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் நாம் உணரக்கூடிய மக்களாக இருப்போம். இது பள்ளிவாசல் கட்டியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் கூடியாச்சு. இதனுடைய நோக்கம் எப்போது பூர்த்தியாகும், இதனுடைய நோக்கம் எப்போது நமக்கு முழுமை பெறும் என்பதை எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இது உலகளாவிய அடிப்படையிலே நாம் எடுத்துக் கொள்வோமே ஆனால், உலகத்திலே மனிதர்கள் பலவிதம் இருக்கிறார்கள். பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான செயல்பாடுகள் நிறைய மக்களை பார்க்க முடியும். எத்தனையோ மக்களுடைய சிந்தனைகள் கெட்டு போயிருக்கிறது, செயல்கள் கெட்டு போயிருக்கிறது, எண்ணங்கள் கெட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் உலகத்தில் நாம் இன்று நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படி மனிதர்கள் கெட்டு போயிருக்கிறார்களே, மனிதர்கள் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்களே, உலகத்திலே மனிதர்களை சரி செய்வதற்குரிய இடம் எந்த இடம் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் உலகத்தில் பார்க்கிறோம், மனிதர்கள் நாம் எல்லாம் எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா சரி செய்ய இடம் இருக்குது. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் செருப்பாக இருந்தாலும், போட்டிருக்கக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக்சி கிரைண்டராக இருந்தாலும், எதுவெல்லாம் கெட்டு போய்விடுகிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு உலகத்திலே இடம் இருக்கிறது. ஆனால் மனிதன் கெட்டு போய்விட்டால், மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டால், மனிதன் எண்ணம் கெட்டு போய்விட்டால் அதை சரி செய்வதற்கு உலகத்தில் எங்கே இடம் இருக்கிறது? உலகத்தில் ஏதாவது ஒரு இடம் கெட்டு போன மனிதர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், இங்கு நாங்கள் சரி செய்து நாங்கள் மனிதனை மனிதனாக மாற்றிக் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் எங்காவது இடம் இருக்கிறதா என்றால் ஒரு இடமும் இல்லை. அது அப்படிப்பட்ட இடங்களாக உலகத்தில் இருப்பது இருக்கிறதே, அது பள்ளிவாசல் மட்டும்தான். இனி பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் இனி பல சமூகம் இருக்கிறது, சர்ச்சுகள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் அத்தனை இடங்களிலும் போதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதனே நீ மனிதனாக வாழ பழகிக்கொள். மனிதனுக்கு என்ன எண்ணம் இருக்க வேண்டுமோ, என்ன சிந்தனை இருக்க வேண்டுமோ, மனிதனுடைய நடைமுறை பாவனை எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மனிதனே நீ உன்னை ஆக்கி மாற்றிக்கொள் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம், மத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீ அதை இடங்கள்லாம் பார்க்க பள்ளிவாசல்ல நீ வெள்ளிக்கிழமை இமாமுடைய பயானெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இமாம் மெம்பர்ல ஏறும் போதுதான் பள்ளிக்குள்ள வருவாங்க. அதே மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி முடிவெட்ட வேண்டும் என்பதை கொண்டு எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி மலம் கழிக்க வேண்டும், எல்லா விதமான பாடங்களும் நடத்த வேண்டிய இடம் பள்ளிவாசல். மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய இடம், மனிதனுடைய செயல்பாடுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். எனவே அப்படிப்பட்ட இடமாக உலகத்தில் பள்ளிவாசல் திறந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் முதல்ல நம்ம விளங்கணும். ஏதோ பள்ளிவாசல் வந்தோம், ஏதோ வாங்க சொன்னாங்க தொழுக வந்தோம், அதல்ல. பள்ளிவாசலோட நோக்கமே
பொதுவாக எல்லா மக்களும் குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் பள்ளிவாசல் தொழுது மட்டும்தான். அதல்ல, பள்ளிவாசல் மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடமாகத்தான் இறைவன் பள்ளிவாசலை அமைத்து கொடுத்திருக்கிறார். சொல்வதற்கு ஒரு மனிதர் ஒரு கடை வச்சிருந்தார். அந்த கடையில ஒரு மதகுருவை கூப்பிட்டு எங்களுக்கு பிரார்த்தனை செய்ய சொன்னார். பிரார்த்தனை செய்ய அப்ப அந்த மதகுரு சென்றவர் அந்த கடையில் உட்கார்ந்துட்டு துவா செய்கிறார், பிரார்த்தனை பண்றார். இறைவா, இந்த கடைக்காரரை மனிதனாக மாற்றி துவா செய்கிறார், பிரார்த்தனை பண்றார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3 தடவை 3 நாள் கூப்பிட்டார். 3 தடவையும் அந்த பெரியவர் வந்து பிரார்த்தனை செய்யும் போது இவரை மனிதனாக மாற்று என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அந்த கடைக்காரர் கேட்டார், என்ன பெரியவரே, என்னை பார்த்தால் என்ன மிருகமாக தெரிகிறதா, ஆடு மாடு குழந்தாக தெரிகிறதா, என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது, என்னை பார்த்து இவரை மனிதனாக மாற்று என்பதாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபோது அப்போது பெரியவர் சொன்னார், அடையப்பா, நீ பார்ப்பதற்கு மனிதன், பார்சியில் அழகா சொல்வார்கள், சூரத் में इंसान है लेकिन सीरत में नहीं, सीरत में அதை சொல்வார்கள், நீ பார்ப்பதற்கு என்னமோ மனிதனாக இருக்கிறாய், நீ பார்ப்பதற்கு மனிதன்தான், சூரத் में इंसान लेकिन सीरत में नहीं, வாழ்க்கையுடைய தராதரத்திலே மனிதனுடைய பண்பே ஒன்று இல்லப்பா. மனிதனுக்கு என்ன குணம் இருக்க வேண்டுமோ, மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டுமோ, எதுவுமே ஒன்று இல்லப்பா. மிருகத்துடைய குணங்கள் தான் உனக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிறது. மனித மாண்பு என்பது உனக்குள்ளே சென்று போய்விட்டது. எனவேதான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தேன், இவனை மனிதனாக மாற்றிக் என்பதாக என்று அந்த பெரியவர் அவருக்கு விளக்கம் சொன்னார் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். எனவே மனித மாண்பு வேண்டும், மனித பண்பு வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனுக்குள்ளே மிருகத்துடைய குணம் வந்துவிடக் கூடாது, மனிதனுக்குள்ளே மிருகத்துடைய குணம் வந்துவிடக் கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துனியா ஜீஃபா வத்தாலிபுல் கிலாப், இந்த உலகம் செத்த பிணம், அதை தின்பது நாய் என்பதாக சொன்னார்கள். இந்த உலகம் செத்த பிணம், அதை தின்பது நாய். செத்த பிணம் இருக்கிறது என்றால் அந்த பிணத்தை நாய் மட்டும் தான் சாப்பிடுமா? பிணத்தை நாய் மட்டும் தான் சாப்பிடுமா? எத்தனையோ கழுகுகள் இருக்கிறது, செத்த பிணத்தை தின்பதற்கு எத்தனையோ விலங்குகள் எல்லாம் இருக்கிறது. அதை எல்லாம் சொல்லாமல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்த பிணத்தை திங்கிறது நாய் என்ற அடிப்படையில் ஏன் குறிப்பிட்டு காட்டினார்கள்? இந்த உலகத்தை அத்துனியா ஜீஃபா செத்த பிணமாக காட்டி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் என்றால் அசல் அடிப்படை விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்தை தேடக்கூடிய அந்த விதத்திலே இந்த மனிதர்கள் எல்லாம் உலகத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் வேண்டும் வேண்டும் என்ற அடிப்படையிலே உலகத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை தேடக்கூடிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாயுடைய குணத்திலே இருக்கக்கூடாது. நாயுடைய குணம் என்பது மனிதர்களுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படை விஷயத்தை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு மனிதனுடைய குணம் மனிதனாக இருக்க வேண்டும், மனிதன் மாண்போடு இருக்க வேண்டும். மனிதனுக்குள்ளே நாயுடைய குணம் வரக்கூடாது. ஏன் நாயுடைய குணம் வரக்கூடாது என்றால், ஒரு நாய் இருக்கிறது என்றால் அந்த நாய் ஒரு எலும்பு துண்டை பார்த்தாலோ ஒரு சதைத்துண்டை பார்த்து விட்டாலோ அந்த நாய் அதை முழுமையாக தானே சாப்பிட வேண்டும் என்பதாக அது விரும்பும். அடுத்த நாயை பக்கத்தில் விடாது, அடுத்த நாய் வந்தால் கூட அதை துரத்தி அழைத்து விட்டு அந்த எலும்பு துண்டு பக்கத்திலே சாப்பிடும். வயிறு நிரம்பிடும், ஆனால் அதை விட்டு அதை எடுத்து விடுறது நாய் நகராது. மனிதர் எனவே நீங்கள் உலகத்தில் இப்படி வாழக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நாம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், நாம் மட்டும்தான் செல்வந்தனா இருக்கணும் என்ற அந்த நாயுடைய குணம் என்பது இருக்கிறது. யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், மனித பண்போடு இருக்க வேண்டும், மனிதனுக்குள்ளே மிருகத்துடைய குணம் வந்துவிடக் கூடாது. எனவே மனிதனை மனித பண்போடு உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுடைய போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும். பள்ளிவாசல் பயம் நடந்தாலோ, பள்ளிவாசல் ஏதாவது நிகழ்வு நடந்தாலோ அதில் ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு நாம் இறைவனுடைய அடிமை என்ற அடிப்படையிலே இங்கு கலந்து கொண்டு நாம் நம்முடைய உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும். என உள்ளம் பக்குவப்படும் அசல் அடிப்படை. ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். எப்போது உள்ளம் பக்குவப்பட்டு விடுமோ
உள்ளம் பக்குவப்பட்டு விடுமோ அப்போது மனிதன் மனிதனாக மாறி விடுவார். உள்ளம் பக்குவப்படணும். உள்ளம் எப்படி பக்குவப்படும்? உள்ளம் பக்குவப்பட்டால் மட்டும்தான், உள்ளத்தில் பளபளப்பாக இருந்தால் மட்டும்தான், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இறைவனுடைய பயம் உள்ளத்திலே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பார்வை அழுக்கான பார்வையாக இருக்காது, அழகான பார்வையாக இருக்கும். நம்முடைய பேச்சு அழுக்காக இருக்காது, அழகாக இருக்கும். நம்முடைய நடைமுறை பாவனை அழுக்காக இல்லாமல் அழகாக இருக்க வேண்டுமானால் உள்ளம் பக்குவப்பட வேண்டும், உள்ளத்தை அழகாக்க வேண்டும். உள்ளம் அழுக்காகிவிட்டால், உள்ளத்திலே மனித மாண்பு இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய பார்வை இருக்கிறது அது அழகாக இருக்காது, அழுக்காக ஆகிவிடும். பேச்சு அழகாக இருக்காது, அழுக்காக ஆகிவிடும். நம்முடைய நடைமுறை பாவனை எல்லாம் அழுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களே, உள்ளம் அசல் அடிப்படை. உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். உள்ளம் பக்குவப்பட்டு விட்டால் நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். மனித மாண்போடு நடப்பதற்கு உள்ளம் அசல் அடிப்படை விஷயத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உள்ளத்தை பக்குவப்படக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. உள்ளம் பக்குவப்பட்டு மனித மாண்போடு நடக்கக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசலை இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இடத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் அமர வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த பள்ளிவாசல் மூலமாக உலகளாவிய அடிப்படையில் அல்லாஹ் ஹிதாயத்தை பரவச் செய்ய வேண்டும். அல்லாஹ் உலகளாவிய அடிப்படையிலே மக்களுக்கு மனித மாண்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கந்தாரம் இல்லாத